ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது வந்து அதுல இருந்து கொஸ்டின் கேட்காம இருந்ததே கிடையாது. ஸோ ஈவன் வந்து அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 2 இருக்கட்டும், இல்ல கம்பைன்டு இது டெக்னிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு கண்டிப்பா வந்து கேக்குறாங்க. சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து அதாவது அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபார் வந்து லைக் வந்து இப்போ 2026ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா இண்டெக்ஸ்லாம். சோ அதோட இண்டெக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸோட இங்கிலீஷ் பிளஸ் தமிழ் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நோட் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுல வந்து இந்த HDAல என்னென்னலாம் கவர் ஆகும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட புரிதல் வந்து உங்களுக்கு ஒரு வேணும் இல்லையா? சோ மொத்தமா படிக்க கூடாது இல்லையா? சோ அப்படி என்னென்னலாம் கவர் ஆகுது, இந்த HDA கீழே என்னென்ன மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 17th. ஓகேங்களா? 17th பாயிண்ட்ல தெரியும். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ல அது ஒரு பிரேக் டவுன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே அதாவது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அந்த இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 17th பாயிண்ட்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஏ கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி பிளஸ் தமிழ்நாடு இது ரெண்டுமே வந்து கேட்கறாங்க. ஓகே, இதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓகே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து HDA மனித மேம்பாட்டு குறியீடு இல்லையா, அது HDA. அடுத்து பார்த்தோம்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? பாலின வளர்ச்சி குறியீடு அது. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், தேர்ட் டாபிக். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷூர் அண்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அது. அடுத்து சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். அடுத்து UNDP மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது MPI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பல பரிமாண அந்த இது வரும் இல்லையா, வறுமை இது அது. அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் அதர் இண்டிசஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? அதோட இண்டிகேட்டர்ஸ், கரண்ட் ரிப்போர்ட்ஸ், புக் டேட்டா, ரேங்கிங் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கவர் ஆகும். அதாவது இந்த HDA, GDA, GEM, UNDP அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த இண்டெக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த HDA கீழே என்னதான் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தமா HDAனா வெறும் HDAனா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு, வேற என்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டாபிக் கவர் பண்ணமா இருக்கும். அதை தான் இப்போ கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் புக் இது அது எல்லாமே முடிச்சுட்டு வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் 2020ல இருந்து இப்ப 26 வரை கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? டாபிக் வைஸ்ல அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் அந்த HDA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போலாம். ஓகே, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மற்றெல்லாம் பார்க்கும்போது அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அதோட அந்த இது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDP. ஓகேங்களா? GDP அது மட்டும் இல்லாம அதோட நிகர உற்பத்தி GNP. ஓகே, சரி, GNP இதுதான் வந்து முக்கியமான அளவுகோல். இதே வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட உதவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ ஓகே, சோ இந்த GDP GNP பத்தி படிச்சிருப்பீங்க. சோ GDP அப்படின்னா அதாவது டொமஸ்டிக் ஏரியா, அதாவது கண்ட்ரிக்குள்ளார. ஓகேங்களா? அதான் GDPனா என்னன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக்னாவே என்னன்னா அதாவது வந்துன்னா இந்தியாக்குள்ளார. ஓகேங்களா? அது இது சரி, லோக்கல் ஏரியா அந்த மாதிரி. ஓகேங்களா? உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து பார்த்தோம்னா நிகர உற்பத்தின்னு சொல்லுவாங்க நேஷனல் லெவல்ல அப்படின்னும்போது GNP.
ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ஜிடிபில அதாவது இந்த ஃபாரின் இதுல இருந்து வரும் இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதை வந்து சாரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. ஜிஎன்பில பார்த்தீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ஓகே, இது ஓகே முடிஞ்சா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் growth எதுனா ஜிடிபி பிளஸ் ஜிஎன்பி. ஓகேங்களா, அதாவது கன்சப்ஷன் பிளஸ் ஐ பிளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேங்களா, இது வரும். இதே சாரி ஜிடிபி இருக்கு. ஜிஎன்பிக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் அந்த ஃபாரின் இது இருக்கு இல்லையா, அது அந்த இது சேர்த்து எல்லாமே வரும். ஓகேங்களா, ஃபார்ம்ல படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் அதாவது நாட்டு வருமானம் அப்படின்னா பொதுவா கூற போனா நாட்டு வருமானம் என்பது ஒரு ஆண்டில்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சோ இதுதான் நம்ம விடுவோம். பட் ஆக்சுவலி இதுதான் முக்கியமானது. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் பணிகள். ஓகேங்களா, ரெண்டுமே. ஓகேங்களா, கூட்ஸ் பிளஸ் சர்வீஸ். ஓகேங்களா, ஃபைனல் கூட்ஸ், அதுவும் இன்டர்மீடியட்ஸ் நடுவுல உற்பத்தி ஆகிறது கிடையாது. ஓகேங்களா, சோ ஃபைனலா கிடைக்கிற அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு இயர்க்குள்ளார ஒரு ஆண்டில்ன்றது ரொம்ப முக்கியம். 1 இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சோ அதுதான் நாட்டு வருமானம். ஒரு வருஷத்துக்குள்ளார மொத்த பண்டங்கள் பணிகள் இதோட பண மதிப்பு தான் நாட்டு வருமானம். ஓகேங்களா, அடுத்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய வருமான மதிப்பீடு. ஓகேங்களா, சோ அதாவது நேஷனல் இன்கம் எஸ்டிமேஷன் இன் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1867 இருந்து 68. அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க புக்ல. அதுல என்ன சொல்லுவாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் முதல் முயற்சி. அதாவது இந்திய தேசிய வருமான மதிப்பீடை பத்தி அதை பத்தின முதல் முயற்சி வந்து நம்ம தாதாபாய் நவரோஜி இருக்காங்களே. நான் சொல்றது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எக்ஸாம்ல கேட்ட பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, சோ இது பின்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படி பார்ப்போம் இல்லையா, பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, பாருங்க, தாதாபாய் நவரோஜி இருக்கா இல்லையா, அவர் வந்து அவரோட வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூல்ல 1901 தனிநபர் வருமானம் ரூபாய் 20 அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்லிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்திய தேசிய வருமானத்தை வந்து கணக்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பதிவு. ஓகேங்களா, சோ யாரு இது வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தாதாபாய் நவரோஜி பெர் கேபிட்டா இன்கம் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு அவர் 1901 ரிலீஸ் பண்ண ஒரு புக்ல வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் முதல் முயற்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, 67, 68. ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 1901 அந்த புக்கு. எத்தனை ரூபாய்? 20 ரூபாய். யாரு? தாதாபாய் நவரோஜி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா இது வந்து முதல் முயற்சி, இது முதல் அறிவியல் முயற்சி சயின்டிபிக்கா. ஓகேங்களா, சோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா VKRV ராவ். ஓகேங்களா, 1931-32 VKRV ராவ். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சயின்டிபிக்கா மெத்தடாலஜி வந்து பண்றாரு. அதாவது உற்பத்தி மற்றும் வருமான முறைகள் இரண்டையும் பயன்படுத்தி தேசிய வருமானத்தை கணக்கிடுவதற்கான முதல் அறிவியல் வழிமுறையை உருவாக்கினார். ஓகேங்களா, அதாவது சயின்டிபிக்கா ஓகேங்களா மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நேஷனல் இன்கமை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எதை யூஸ் பண்ணின்றதும் பார்த்தோம். ப்ரொடக்ஷன் பிளஸ் இன்கம், உற்பத்தி அண்டு இங்க இருக்கு உற்பத்தி வருமான முறை. ஓகேங்களா, ரெண்டையும் வச்சு சயின்டிபிக்கா ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு இவர் தான். ஓகேங்களா, சோ இது முதல் முயற்சி, இது முதல் அறிவியல் முயற்சி. அடுத்த பாயிண்ட், அந்த 1949 இயர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. 1949ல பார்த்தோன்னா தேசிய வருமான குழு, அதாவது நேஷனல் இன்கம் கமிட்டின்னு ஒண்ணு போடுறாங்க. ஒரு முறையான அதிகாரப்பூர்வமான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்திய அரசு இக்குழுவை தலைவர் யாரு? PC மஹலனோபிஸ், நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அவர் தலைமையில TR காட்கில் மற்றும் VKRV ராவ் ஆகியோருடன் நிறுவியது. ஓகேங்களா, இவங்க வந்து 2 பேர், அதாவது தலைவர் வந்து மஹலனோபிஸ், அதுக்கு கூட இருப்பாங்க இல்லையா ஹெல்ப் பண்ற அவர் யாருன்னு பார்த்தோம்னா கட்ஜில் அண்ட் VKRV ராவ். மேல பார்த்தாலே VKRV ராவ், அவரு கட்ஜில் தெரியும், அவரும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 5 இயர் பிளான்ல வருவாரு அவரு. அவங்க 2 பேரும் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி வந்து 2 பேரும் போடுறாங்க 1949ல. ஓகேங்களா, இது அடுத்தது. ஓகே, 1949ல போட்டு முதல் அறிக்கையை வந்து 1951ல ரிலீஸ் பண்றாங்க. முதல் அறிக்கை அதுல வந்து அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி 1948-49 ஓகேங்களா 48-49ல
தேசிய வருமானம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8830 கோடியாகவும் தனிநபர் வருமானம் 265 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது நாட்டு வருமானம். தேசிய வருமானம் இது பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம். ஓகேங்களா, பெர் கேபிட்டா இன்கம் வந்து 265 ஒருத்தருக்கு பார்த்தோம்னா 275 ரூபாய். ஓகேங்களா, ஒரு ஃபார்ம்ல தெரியுங்க. பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகேங்களா, தேசிய வருமானம் டிவைட் பை மொத்த மக்கள் தொகை இருக்காங்களே அந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 265 ரூபா வந்து அவங்களோட வருமானம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா மொத்த தேசிய வருமானம் பார்த்தா 8830 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து இதெல்லாம் பாருங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒவ்வொன்றுமே எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டது. ஓகேங்களா, சோ அடிக்கடி கேட்கறதும் கூட. ஓகே, சோ இந்த 1951ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிக் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எதுக்கு செட்டப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து யாரு கீழே நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் இதுன்னு பார்த்தோம்னா இந்த CSO தான். அது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க, யாரு கீழே வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாத்துக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எதுவுமே இதுல விடக்கூடாது. ஓகேங்களா, அவ்வளவு முக்கியமான பாயிண்ட். ஓகே, 2019ல பாத்தீங்கன்னா இந்த CSO NSSO உடன் இணைந்து தேசிய புள்ளியியல் அமைப்பை உருவாக்கியது. ஓகேங்களா, CSO வந்து NSSOனா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், அதாவது பார்த்தா தேசிய புள்ளியியல் அமைப்பு, அதுதான் NSSO. சோ இது கூட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க, NSO அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. இது தற்போது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின், அதாவது MOSPI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே செயல்படுது. ஓகேங்களா, ஓகே, இதோட எக்ஸ்பேன்ஷன்லாம் நான் படிக்கணுமா அப்படின்றது அப்ரிவேஷன்லாம் கண்டிப்பா படிக்கணும். இதே தனியா அப்ரிவேஷன் கொஸ்டினா கூட கேட்கலாம். NSSOனா என்ன, NSOனா என்ன, MOSPIனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் பாருங்க. அதுக்காக தான் இங்கிலீஷ்லயும் கொண்டு வந்திருக்கேன். The Ministry of Statistics and Program Implementation அப்படின்னா MOSPI. ஓகேங்களா, நேஷனல் இது பாத்தீங்கன்னா CSOனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ், நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா NSS நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், இது NOSனா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, இது சாம்பிள் சர்வே. ஓகேங்களா, கரெக்டா நோட் பண்ணி படிக்கணும். இதுவும் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது சாம்பிள் சர்வே. ஓகேங்களா, வித்தியாசம் பார்த்து கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது 1934ஆம் ஆண்டில் சைமன் புஸ்னட் என்பவரால் GDPயின் நவீன கருத்து முதலில் உருவாக்க. ஓகே, சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கேட்கறது. ஓகேங்களா, GDPயோட நவீன கருத்து, மாடர்ன் கான்செப்ட். ஓகேங்களா, சோ மேல பார்த்தது சயின்டிபிக் கான்செப்ட், இது பாத்தீங்கன்னா மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் GDP. அது வந்து யாருன்னா சைமன் புஸ்னட். யாருக்காகனா US காங்கிரஸ் ரிப்போர்ட்டுக்காக 1934ல பண்ணாங்க அப்படின்றது ஒவ்வொன்றும் கீ பாயிண்ட். ஓகேங்களா, சோ ரொம்ப இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க US காங்கிரஸ்னு, அதான் இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ பொருளாதார மேம்பாடு அப்படின்றது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம். அடுத்து தொழிலாளர் சீர்திருத்தங்கள். ஓகேங்களா, அடுத்து வாழ்க்கை தரம் உயர்வு, தேர்ட் பாயிண்ட். அடுத்து பொருளாதாரத்தில் பரந்த நிறுவன மாற்றங்கள். ஓகேங்களா, சோ இது எல்லாத்தையும் அளவிடும் ஒரு தரமான நடவடிக்கை தான் இந்த பொருளாதார மேம்பாடு. சோ இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ABCDன்னு போட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா, சோ அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம் தான். சோ அதாவது அது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் மெஷர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அதோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது குவாலிட்டி. ஓகேங்களா, குவான்டிட்டி கிடையாது, அதோட அளவு கிடையாது, அதோட தரம் பேஸ் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கீ பாயிண்ட், குவாலிட்டேட்டிவ் மெஷர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி, லேபர் ரிஃபார்ம், ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட், ப்ராடர் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் இன் அன் எக்கனாமி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, சோ இதே வந்து எக்கனாமிக் growth, அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா பாத்தீங்கன்னா காசு சம்பந்தப்பட்டது மட்டும் தான், எந்த அளவுக்கு காசு அதிகமா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி. பட் மேம்பாடு அப்படின்னா தரத்தையும் பேஸ் பண்ணி வர்றது.
ஓகேங்களா, இது ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள குறியீடு சரியானதாகும். ஏன் நாம ஸ்டார்டிங்ல இருந்து எக்கனாமிக் growthனா என்ன, பொருளாதார மேம்பாடுனா என்னன்னு பார்த்தோம், புரியுதுங்களா? சோ இந்த HDனா என்னன்னு ஒரு சின்ன ஒரு பேஸ்ல இருந்து வரதான். இதெல்லாம் கொஸ்டின்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். எதுனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் கீழே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சோ ஒரு பொருளாதாரத்தின், அதாவது இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னா, எது வந்து இது ஆக்சுவலி புக் பேக் கொஸ்டினாவும் கேட்டுக்காங்க. ஓகேங்களா, ஆப் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் எக்கனாமி. ஒரு பொருளாதாரம் ஒரு உண்மையான முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்றத எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த HDA. ஓகேங்களா, சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பின்னாடி அப்படியே பார்க்கலாம், கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செயல்திறன் குறியீட்டு எண், அதாவது PQLI, பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஸோ இந்த அப்ரிவியேஷன்லாம் இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகே, செய்திறன் குறியீட்டெண்ணை மோரிஸ் டி மோரிஸ், இதெல்லாம் புக் மேட்டர் தான். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அடிக்கடி கொஸ்டின் கேட்கற ஏரியா அதெல்லாம். ஓகேங்களா, அதான் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நான் சொல்றது எல்லாமே முக்கியம் சொன்னேன். ஓகே, இது பாருங்க, இது யார் கொண்டு வந்தாரு, யார் கண்டுபிடிச்சாங்க தெரியல இல்லையா? 1970ல மோரிஸ் டி மோரிஸ். ஓகேங்களா, மோரிஸ் டி மோரிஸ் அவர் தான் உருவாக்குனார். ஓகேங்களா, மோரிஸ் டி மோரிஸ் 1970ஸ்ல. ஓகே, அது என்ன PQLI, செய்திறன் குறியீட்டு எண்ணா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுது. ஓகேங்களா, சோ ஒரு வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி, குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகேங்களா, அதாவது வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி. ஓகேங்களா, ஒரு கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. சோ அதுல வந்து 3 இண்டிகேட்டர்ஸ், இது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அது என்ன, அந்த அளவீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எது எது இன்க்ளூட் ஆயிருக்கு, எது எது இல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா கரெக்டா பாத்துக்கோங்க. பாயிண்ட் ஃபர்ஸ்ட், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் இறப்பு வீதம், அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், குழந்தைங்க வந்து அந்த இறப்பு வீதம் இருக்கு இல்லையா அது. அடுத்து அதாவது IMR சொல்லுவாங்க இல்லையா அது. அடுத்து எழுத்தறிவு வீதம் அப்படின்னா லிட்ரஸி ரேட், எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. சோ இத மூணையும் வச்சுதான் PQLI இது பண்றாங்க. ஓகேங்களா, சோ என்னதான் டிஃபரன்ஸ்? HDனாலும் அதே தான் சொல்ற, குவாலிட்டின்னு சொல்ற, PQLIனாலும் குவாலிட்டின்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, HDAல பார்த்தோம்னா வருமானம் சேர்க்கப்படும், இதுவும் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ வருமானம் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அது HDA. ஓகேங்களா, இன்கம், இன்க்ளூஷன் ஆஃப் இன்கம் HDA. இதே PQL பார்த்தோன்னா அந்த வருமானம் இருக்காது. ஓகேங்களா, உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDA குறிப்பிடுகிறது. PQLன்றது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் சொல்லுது. ஓகேங்களா, PQL Pனா என்ன, பிசிக்கல் பார்த்தோம். பிசிக்கல்னா என்ன அர்த்தம், உடம்பு, பிசிக்கல். ஓகேங்களா, பிசிக்கல் குவாலிட்டி, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோமா, அப்படின்னு என்ன அர்த்தம், உடம்பு. சோ உடல் மட்டும் சொல்லுச்சுன்னா, அந்த மேம்பாட்டை சொல்லுச்சுன்னா அது PQLI. இதே வந்து உடல் பிளஸ் பணம், ஓகேங்களா, அது ரெண்டு சொல்லுச்சுன்னா HDA. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேங்களா, புரிஞ்சுச்சிங்களா? ஓகே, அடுத்து போலாம். அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, அதாவது GNHன்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, சோ இது நம்ம பார்த்தோம், இதெல்லாம் HDக்கு எதுன்னு பார்த்தோம், இது வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கேட்கிற பாயிண்ட். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர், அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு தொடரே 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டில் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படின்றால உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, சோ இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பூட்டான் நாட்டுல 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சக் அப்படின்றவரு 1972ல வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா, சோ அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் சரியா ஞாபகம் மறந்து போச்சு. அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஒரு இது இவர் வந்து போய் கேட்பாரு, அந்த நிருபர் மாதிரி, ரிப்போர்ட்டர் மாதிரி, பிரிட்டிஷ் நினைக்கிறேன், ஏர்போர்ட்ல போய் கேட்கும் போது அவர் வந்து சொல்லிப்பாரு, ஒரு நாட்டுக்கு வந்து growth அப்படின்றத விட இந்த இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா UN ஜெனரல் அசம்பிளி வந்து ரிசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க, ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் எதுன்னு சொல்லிட்டு, மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அத வந்து முன்மாதிரியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இது நிலைத்த முன்னேற்றம், சுற்று, இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிலைத்த முன்னேற்றம்,
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், 4 பாயிண்ட். இது எல்லாமே உள்ளடக்கியது தான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சோ அதுல PKLA என்ன, HIல என்ன, GNHIல என்னென்ன குறியீடு இருக்கு, இதெல்லாமே முக்கியம். அடுத்த பாயிண்ட். சோ இது வந்து 1972 நடந்த விஷயம். 2011 ஐக்கிய நாடு, அதாவது UN ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முழுமையான அணுகுமுறை, மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. ஓகேங்களா? தீர்மானத்தை போட்டு பூட்டானை வந்து முன்னாடி நிலைய வச்சு இதெல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்போது உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட அடிப்படை மனித இலக்கான பூட்டானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா உலக மகிழ்ச்சிக்கான அறிக்கை 2026. ஓகேங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்திருக்கோம். சோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வதேச மகிழ்ச்சி தினம் என்ன, எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா March 20. ஓகேங்களா? 20 வயசு ஆச்சுன்னா அப்படியே மறைஞ்சு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றோம். வேற ஒன்றும் இல்ல, மறைஞ்சு சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே கருப்பொருள், அதோட தீம் இருக்கும் இல்லையா, இந்த தீம், இந்த டேஸ் எல்லாம் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா? அக்கறையும் பகிர்வும், கேரிங் அண்ட் ஷேரிங். கேர் பண்ணி ஷேர் பண்ணாலும் என்ன, அது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? கேரிங் ஷேரிங் இல்லாதனாலதான் எல்லாம் அடிச்சுட்டு சாகுறாங்க. அடுத்து 2012 ஐநா வந்து மகிழ்ச்சி நாள், அதாவது அறிக்கை வந்து தொடங்கினாங்க. நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, 2011 அறிக்கை போட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணது 2012 பார்த்தோம் இல்லையா, அதான் UN டிக்ளேர் ஹாப்பினஸ் இனிஷியேட்டிவ் 2012. அடுத்து இதுல இந்தியா என்ன தரவரிசையில இருக்கு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரேக் டவுன் சிலபஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதோட இண்டெக்ஸஸ் எங்க, அதோட ரேங்கிங் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2026 116வது ரேங்க். ஓகேங்களா? சோ இப்ப 2025 118 இருந்தது, 2 பிளேஸ் முன்னேறி 2026. ஓகேங்களா? சோ அப்படி அந்த ரேங்க்குக்கு வந்து போயிருக்கு, 2 பிளேஸ் முன்னாடி போயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இது பாயிண்ட். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் போய் யாருன்னு தெரியணும் இல்ல, ஃபர்ஸ்ட் எப்பவுமே பின்லாந்து தான், 9வது முறையா பின்லாந்து. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ லாஸ்ட் பிளேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சரி, ஓகே, இந்த ஆக்ஸ்போர்ட், அதாவது வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அது கொலாபரேஷன் பண்ணுது யார் கூட, கால் அப் அண்ட் த UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஓகேங்களா? இந்த ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, சோ அதை அவங்க ரிலீஸ் பண்றாங்க, இவங்க தான். அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையத்தால் கேலப் மற்றும் ஐநா நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலையமைப்பு இது இணைந்து வெளியிடுது. ஓகேங்களா? அதுதான் யார் வெளியிடுறாங்க கூட கேட்டிருக்காங்க, அதுக்காக சொல்றேன். சோ இது STSN. சோ அப்ரிவேஷன் பார்த்தோன்னே டக் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஓகேங்களா? சோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து இப்பதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வரும். சோ இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இது யார் வந்து 1990 முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கை வந்து பிரசுரம் செய்யுது. எப்ப இருந்துன்னு சொல்லி கேட்பாங்க. UNDP எப்ப இருந்து இந்த HDI வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1990. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, எதை பேஸ் பண்ணி இவங்க HDI ரிலீஸ் பண்றாங்கன்றது இந்த 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், வாழ்நாள் ஆயுட்காலம் என்பது பிறப்பின் போதும் வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலமும் கணக்கிடப்படுகிறது. லாங்கிட்டிவிட்டி, ஓகேங்களா, எவ்வளவு நாள் வாழ்நாள் ஆயுட்காலம்ன்றது இல்லையா, அது எதை பேஸ் பண்ணினா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி அந்த வாழ்நாள் ஆயுட்காலத்தை கால்குலேட் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். அடுத்து அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி ஒண்ணு. அடுத்து பார்த்தோம்னா வாழ்க்கை தரம் வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா GDP பெர் கேபிட்டா. ஓகேங்களா? சோ ஒருத்தரோட ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை இல்லையா, அவரோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு, புவரா இருக்கா இல்ல நல்லா ஜாலியா இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்து இருக்கா, அதை வந்து பெர் கேபிட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா GDP, அதை பேஸ் பண்ணி, அதாவது தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுது. ஓகேங்களா? இது 3த்தையும் பேஸ் பண்ணி தான் HDI இதை வந்து கால்குலேட் பண்றாங்க. இது 3 வந்து 3 இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 குறியீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு தெரியணும் இல்லையா, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990 பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர், ஓகேங்களா, பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் மஹபூப் உல் ஹக் அப்படின்றவரு அண்ட்
இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், இவங்க 2 பேர் சேர்ந்து. சோ வந்து பாகிஸ்தான் பிளஸ் இந்தியா, அதாவது மஹபூப் பிளஸ் அமர்த்தியா சென். நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ்னாவே அமர்த்தியா சென் தான் ஃபேமஸ் இல்லையா? சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இது. சோ இது புக்ல வந்து பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த மனித வளர்ச்சி குறியீடு இருக்கு இல்லையா, இதோட வகைப்பாட்டு பிரிவுகள் ஓகேங்களா, அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் மிக உயர்ந்த மனித மேம்பாடு அப்படின்னா பார்த்தோன்னா 0.800, அதுக்கும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப உயர்ந்த மனித மேம்பாடு இருக்கு, ரொம்ப ஹை டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உயர் மனித மேம்பாடு ஓகே ஓரளவுக்கு ஹை அப்படின்னா 0.700 இருந்து 0.799 இருந்து. ஓகே, நடுத்தரம் மீடியம் அப்படின்னா அது 0.550 இருந்து 699 இருந்து 999 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்து குறைந்தது ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 550க்கு கீழே வந்துச்சுனாவே அது லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா, சோ இது பாத்துக்கோங்க. எத்தனை வகைன்னு பாத்துக்கோங்க, 4ஆ பிரிச்சிருக்காங்க. அது வெரி ஹை, ஹை, மீடியம், லோ. ஓகேங்களா, அது என்ன பாயிண்ட் அது பாத்துக்கணும். ஓகேங்களா, சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த முடியறது வந்து 99ல தான் முடியும், 799, 699. ஓகேங்களா, அது பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. சோ ஓகே, 2024ல ஒரு HCI விட்டுருக்காங்க இல்லையா, சோ அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, அதாவது 2022ல எடுத்த ஒரு இத 2024ல விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து அப்ப 134, இப்ப நம்ம எத்தனை பார்த்தோம், 116, 2026 116, 2025ல 118 பார்த்தோம். அப்ப பாருங்க 134. சோ ஓகே, HDI மதிப்பீடு நம்ம பார்த்தோம் இல்லையா இங்க மேல, சோ அதுல வந்து 0.644. ஓகேங்களா, அப்படின்னா என்னது, நடுத்தர இதுல வந்து நம்மளுது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2022ல 134வது பிளேஸ், மதிப்பு 0.644. அது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல போயிருக்கு நம்ம இந்தியா. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, 2வது வந்து நார்வே, 3வது இடம் வந்து ஐஸ்லாந்து. இது வந்து புக்கு இது. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து இப்ப ரீசெண்டா கேட்டது. ஓகேங்களா, சோ வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்க கூடாது. ஓகேங்களா, அடுத்து சரி ஓகே, இப்ப 2025ல விட்டுருப்பாங்க இல்லையா, சோ அது எந்த இயர்ல எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 2023ல. ஓகேங்களா, அப்ப வந்து ஒரு 4 இடம் தள்ளி போய் 130 வந்திருக்கு, 0.685 மதிப்பு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் நடுத்தர மனித மேம்பாடுல தான் இருக்கு. அப்ப வந்து யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ஓகேங்களா, அதோட பாயிண்ட் பாருங்க. அதே மாதிரி 2வது சுவிட்சர்லாந்து, ஃபர்ஸ்ட் அந்த சுவிட்சர்லாந்து செகண்டுக்கு வந்துருச்சு. 3வது இடம் யாருக்கு வந்துச்சுன்னா நார்வேல இருந்துச்சு. 3வதுல இருந்த ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருக்கு. கடைசி இடம் வந்து தென் சூடான், சவுத் சூடான் அப்படின்வாங்க இல்லையா, அது. ஓகேங்களா, ஸோ 0.388. ஓகேங்களா, சரி ஓகே. டைட்டில் என்னவா டைட்டில் போட்டு இது பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க, தீம் மாதிரி டைட்டில். ஓகேங்களா, a matter of choice, people and possibilities in the age of AI. அதாவது அந்த எப்படி சொல்றது, தீம் மேல பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது கேரிங் ஷேரிங் அந்த மாதிரி. இது மேட்டர் ஆஃப் சாய்ஸ், என்ன வேணும்னா பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டி இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப ஏஐ வந்திருக்கு இல்லையா, இந்த ஏஜ்ல இந்த ஏஐ ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அயன் ஏஜ் மாதிரி, இரும்பு காலம் மாதிரி ஏஐ காலம். அந்த காலத்துல பீப்புளோட சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதோட மேட்டர் ஆஃப் சாய்ஸ் வந்து போட்டு பீப்புள் அந்த ஏஐ காலத்துல அவங்களோட பாசிபிலிட்டிஸ், அவங்களோட சந்தோஷத்துக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, டைட்டில் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. சோ இந்த விஸ்வஜித் குஹா அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா மனித மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கீடெல்லாம் ஓகே, பட் மனித வளர்ச்சிக்கான முக்கியமான அம்சங்களை வந்து நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகே, நம்ம 3 இது பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம நிறைய விஷயத்த நீங்க புறக்கணிச்சுட்டு நீங்க HCI போடுறீங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வஜித் குஹா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 4 விதமான HCI உருவாக்குறாரு. ஓகேங்களா, அது என்னன்னு பாக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எத்தனை வகைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 வகை. ஓகேங்களா, சோ அதனால எத்தனை வகைன்றது பாத்துக்கணும். 4 வகையா. ஓகே, அந்த 4 வகை என்னென்னு பாத்தீங்கன்னா HCI 1, 2, 3, 4. சோ அதுல HCI 1 அப்படின்னா UNDP-யோட HCI அந்த நார்மல் இது. HCI 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HCI 1 பிளஸ் வாழ்க்கை தரம்.
குவாலிட்டி ஆஃப் லைஃப். அடுத்து HDI3 வேற ஒன்றும் கிடையாது, அந்த HDI2 பிளஸ் வறுமை ஒழிப்பு, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. அடுத்து HDI4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க HDI3 கூட்டி பிளஸ் நகரமயமாதல், ஹர்பனைசேஷன், இது எல்லாம் சேர்த்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த HDI1 2 3 4. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா விஸ்வஜித் குஹா இன்க்ளூட் பண்ணுது. எது? வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல். ஓகேங்களா? சோ ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் வந்து இந்தியா பிளஸ் என்ன பார்த்தோம், அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சிலபஸ் இதுல. சோ அது நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேல பார்த்ததை விட கீழே பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுல வரும், அதுதான் சொல்றேன். ஓகே, இது பாருங்க, அதாவது 1971 தமிழக அரசால் மாநில திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து செட்டப் பண்றாங்க. எப்ப? 1971. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HDI வந்து அப்ப 2003 முதல் அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அதே வருஷம் தான், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வெளியிட்டதும் அதே வருஷம் தான். கடைசி ரிப்போர்ட் எப்ப விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா 2017. ஓகேங்களா? இன்னும் விடுதலை 2017 கடைசி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப வந்து HDI பார்க்க போறோம், HPI, MPI. ஓகேங்களா? சோ அது எல்லாம் அதை பத்தினது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து புக்லேயே இருக்கும். ஓகேங்களா? வந்து கொஸ்டின்ல வந்து இப்ப ரீசெண்டா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து HDI மனித மேம்பாடு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. ஸோ அதுல வந்து டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், அடுத்து தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம். சரி, பாட்டம்ல இருப்பாங்க இல்லையா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா 28வது இடத்துல திருவாரூர், அடுத்து விழுப்புரம், அடுத்து தேனி, பெரம்பலூர், கடைசியான அரியலூர் தான் இருக்கு. ஓகேங்களா? HDIல இது முக்கியம். சோ பாயிண்ட் ஞாபகம் இருக்கா இல்லையோ, அது என்ன ரேங்க்ல இருக்கு, கடைசி 5 இது, ஃபர்ஸ்ட் 5ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து HPI ஒண்ணு பார்த்தோமா, மனித வறுமை குறியீடுன்னு ஒண்ணு பார்த்தோமா டாபிக், அதை பத்தி பார்ப்போம். சோ அதாவது வருமானத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மனித திறன்களின் கவனம் செலுத்தி ஆயுட்காலம், அறிவு மற்றும் வாழ்க்கை தரம் என்னென்ன இண்டிகேட்டர்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆயுட்காலம், அதாவது மனித திறன்களில் கவனம் செலுத்துறது, அடுத்த ஆயுட்காலம், அறிவு மற்றும் வாழ்க்கை தரம், இது ஆகியவற்றில் உள்ள பற்றாக்குறை அளவெடுத்துக்கு 1997 ஐக்கிய நாடுகள் UN இருக்காங்களே, அது ஐக்கிய நாடுகள் சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு குறியீடு தான் இந்த HPI. ஓகேங்களா? எப்போ, யாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி HPI அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது மனித வறுமை குறியீடு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதாவது லாங்கிட்டிவிட்டி, நாலேஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஃபோக்கஸிங் ஆன் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் ரேதர் தென் இன்கம் அலோன். இன்கம் மட்டும் இல்லாம அவங்களோட தரத்தையும் மேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வளரும் நாடுகள் HPI1 மற்றும் அதிக வருமானம் கொண்ட OECD நாடுகள் HPI2ன்றாங்க. சோ ஆகிய இரண்டிலும் உள்ள வறுமையை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டெவலப்பிங், அதே மாதிரி ஹை இன்கம் கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அவங்க அதுல வந்து பாவர்ட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்றதுக்காக. ஸோ டெவலப்பிங் மட்டும் இல்லாம டெவலப்டு கண்ட்ரீஸ்லயும் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் HPI1, HPI2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த HPI தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 2010 MPI அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த HPI தான் என்னவா மாறி இருக்கு, MPI மாறி இருக்கு. எப்ப? 2010. ஸோ 1997 HPI, அதை 2010 MPI மாத்துறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அப்ரிவேஷனும் பார்த்துக்கணும், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த பல பரிமாண வறுமை குறியீடு ஆனது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் UNDP இல்லையா, UNDP-யோட அப்ரிவேஷன் என்ன, இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கணும். அவங்க பிளஸ் ஆக்ஸ்போர்ட் வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு, அதாவது ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் 2010 மேல பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து தொடங்குறாங்க.
ஓகேங்களா. சோ அது கரெக்டா பாத்துக்கணும். என்னது, யாரு, ஓகேங்களா, எப்போ. அடுத்து இதோட இதுக்கு ஒரு பிலாசபி சொல்றாங்க. அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறுமை அப்படின்றது ஒற்றை பரிமாணம்லாம் இல்ல, அது பல பரிமாணங்களை கொண்டது. ஓகேங்களா. ஒரு பரிமாணத்தை வச்சு இதுதான் பாவர்ட்டின்னு சொல்லி மாதிரி பல பரிமாணம் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அது பேரு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அது என்னென்ன? உடல் நலம் ஒண்ணு, கல்வி, வாழ்க்கை தரம், வருமானம், அதிகாரமின்மை, பணியின் தரம் மற்றும் வன்முறையினால் அச்சுறுத்தப்படுதல் போன்ற பல காரணிகளால் பல பரிமாண வறுமை உருவாகிறது. ஓகேங்களா. இப்ப நம்ம லாஜிக்கலா யோசிப்போம், ஒரு பாவர்ட்டி, ஒரு வறுமை எப்படி எல்லாம் உருவாகுது. ஓகேங்களா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த். ஓகேங்களா. அவங்களோட உடல் நலம் காரணமா இதாகுது. ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் செலவு பண்றது கூட இல்லாத எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா. சோ அதனால வறுமையை அனுபவிச்சவங்களும் இருப்பாங்க. சரியான ஒரு கல்வி அறிவு, எஜுகேஷன் இல்லாதனால. அதே மாதிரி லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்க வாழ்க்கை தரம். ஓகேங்களா. சோ அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி அவங்க பாவர்ட்டி, வறுமையில இருப்பாங்க. அவங்களோட வருமானம், அதிகமா வருமானம் இருந்துச்சுன்னா நல்ல தரம், கம்மியான வருமானம் இருந்துச்சுன்னா குறைவான தரம், அதான் பாவர்ட்டி, வறுமைக்கு போயிடுறாங்க. டிஸ்எம்பவர்மெண்ட். ஓகேங்களா. அதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதிகாரம் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா. நம்ம மிடில் கிளாஸ், நம்மளோட கீழே இருக்கவங்க எல்லாம் என்ன, நம்மள வந்து ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க மிதிக்கிறதுனா ஐ மீன் நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய பொழைச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பணக்காரங்களா பல பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா. சோ அததான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அவங்க நம்ம பண்றாங்கன்னு தெரிஞ்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா, அந்த அதிகாரமின்மை. ஓகேங்களா. சோ தப்பு பண்றான்னு, நேரடியா தப்பு பண்றான்னு தெரிஞ்சுமே நம்மளால போய் எதுக்க முடியாது. எல்லா கேஸோ என்ன கோர்ட்டோ எது இருந்தாலும் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் இல்லாம இருக்குல்லையா, அதுவும் வந்து டிசைட் பண்ணுதுன்றாங்க. அடுத்து வேற என்ன சொல்றாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க். அதே மாதிரி வந்து த்ரெட் ஃப்ரம் வயலன்ஸ். நாம போய் இப்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கிறது இன்னமும் இருக்கு இல்லையா, ஒழுங்கா வேலை செய்யலாம் அடிக்கிறது. சோ அந்த அடிக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ நம்ம வந்து அதாவது ரியல் லைஃபோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. சரி, ஓகே. சோ அதுல வந்து 10 இண்டிகேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 3 டைமென்ஷனல் ஆஃப் பாவர்ட்டி, அதாவது வறுமையோட 3 பரிமாணம் வந்து பிரிச்சு அது வந்து 10 குறியீடுகளோட சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாக்கலாங்களா. சோ இது வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. வறுமையோட 3 பரிமாணம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். சோ இந்த சுகாதாரத்திலே பார்த்தோம்னா ஊட்டச்சத்து அண்ட் குழந்தை இருப்பு, அது ரெண்டா பிரிக்கிறாங்க. கல்வி பார்த்தோம்னா பள்ளியில கல்வி கற்று பள்ளி வருகை. ஓகேங்களா. சோ அதை பேஸ் பண்ணி. வாழ்க்கை தரம்னா என்ன, சமையலோட எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை சொத்துக்கள். புக்லயே கொடுத்துருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சோ 10 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, 3 பிரிச்சிருக்காங்க. 3 டைமென்ஷன், 3 பரிமாணம். ஓகேங்களா. 3 டைமென்ஷனல், அது 3D ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிரிச்சாங்கன்னா 10 குறியீடு இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, 10 குறியீடோட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து மெயினா கேட்குவாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பாத்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. சோ எம்பிஐனா என்ன, ஹெச்பிஐனா என்ன, அது என்ன, அதோட பிலாசபி என்ன, எப்ப யாரு என்னெல்லாம் பாத்துட்டோம் இல்லையா. அடுத்து பாருங்க, 2025 ஆண்டுக்கான உலகளாவிய பன்முக வறுமை குறியீட்டு அறிக்கையின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இன்னல்கள், வறுமை மற்றும் பருவநிலை அபாயங்கள், அதாவது கிளைமேட்டிக் ஹசார்ட்ஸ், ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ், பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க. ஓகேங்களா. சோ எதுக்கு என்னென்ன டைட்டில், தீம், பிலாசபி இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அதாவது அந்த இதோட டெவலப் பண்ணி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ இங்க பன்முக வறுமைன்னு இருக்கு, சோ இங்க வறுமை மற்றும் பருவநிலைன்னு இருக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் பாத்துக்கணும். பட் ஃபுல் இதுவும் பாக்கணும். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. 2025 ஆண்டுக்கான எம்பிஐ இருக்கு இல்லையா, அறிக்கையின்படி இந்தியாவின் பன்முக வறுமை விகிதம், இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா. சோ எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 2019-21 எடுத்த தரவு பேஸ் பண்ணி 16.4% கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ 2005-6 எடுத்ததுல 55.1% இருந்திருக்கு. ஓகேங்களா. சோ இப்ப வந்து அதுல இருந்து 16.4% வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ கடந்த 15 ஆண்டுல காலகட்டத்துல இந்தியாவில ஏறத்தாழ 401 மில்லியன் பீப்புள்
மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. சோ அதோட இதெல்லாம் பாத்துக்கோங்க. 15 ஆண்டு 414 மில்லியன் இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, சோ நம்மளோட எம்பி மதிப்பு மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எம்பி மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.069. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க. ஓகே, இந்த எம்பி இருக்கு இல்லையா, யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் தான். நித்தி ஆயோக் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்கதான். ஓகேங்களா, அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய எம்பியில 12 குறியீடுகள் வந்து பயன்படுத்துறது. ஓகேங்களா, சோ மகப்பேறு ஆரோக்கியம், வங்கி கணக்கு அந்த மாதிரி ஒரு 12 இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. ஓகே, இங்க பாருங்க. அதாவது தேச குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு. ஓகே, NFHS. ஓகேங்களா, அப்ரிவேஷன் பார்த்தோம். NFHS. ஓகே, என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 தரவுகளை அடிப்படையாக கொண்டு தேசிய பன்முக வறுமை குறியீடு ஒரு முன்னேற்ற ஆய்வு 2023 அப்படின்ற அறிக்கை நிதி ஆயோக்கால் வெளியிடப்பட்டது அப்படின்னாங்க. சரி, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஓகேங்களா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 அப்படின்றது. ஓகேங்களா, இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேட்டா பேஸ் பண்ணி நித்தி ஆயோக் வந்து 2023 நேஷனல் பவர்ட்டி, அதாவது தேசிய அளவுல பரிமாண இது குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 2 டைம் படிச்சு பாருங்க. ஓகேங்களா, அதுல என்ன ஹைலைட் அப்படின்றத பாக்கலாங்களா. ஸோ ஓகே, இங்க பாருங்க 135 மில்லியன் பீப்புள் வந்து இந்த 2015-16 இருந்து 19-21 இருந்து மேல மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ ஹெட் கவுண்ட் ஸ்டீப் டிக்ளைனிங் பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஓகேங்களா, ரேஷியோ என்னன்னு கொடுத்துருவாங்க பாருங்க. 24.85% இருந்து 14.96% வந்து கம்மி ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, சோ SDG டார்கெட் என்னன்னா 1.2, அதாவது ரெடியூசிங் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அட்லீஸ்ட் ஹாஃப் 2030க்குள்ளார ஹாஃப் அந்த இதுல இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு SDG சொல்லியிருக்காங்க. ஒரு அதாவது ஒரு இது வைப்பாங்க இல்லையா, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஒரு பாயிண்ட் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, மல்டி டைமென்ஷனல் ரூரல் ஏரியாஸ்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 32.59 இருந்து 19.28, அதாவது கிராமப்புற ஏரியாவில். ஓகேங்களா, சரி ஓகே. அர்பன் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா 8.65 இருந்து 5.27. இது ரெண்டு ரொம்ப முக்கியம், ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, சோ இன்டென்சிட்டி ஆஃப் பாவர்ட்டி விச் மெஷர்ஸ் த ஆவரேஜ் டெப்ரிவேஷன் அமாங் people living in multi-dimensional poverty improve from above. அதாவது பாத்தீங்கன்னா அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த பாவர்ட்டி வறுமையோட தாக்கம், அதுல இருந்து ஆவரேஜா இருக்கிற அந்த ஒரு டெப்ரிவேஷன்ல இருந்து ஒருத்தவங்க மேல வந்திருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015-14 47% இருந்து இப்ப 44% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல ரொம்ப எம்பி புவர் ரொம்ப இதா இருக்கவங்க இதுன்னு பாத்தீங்கன்னா யூபி, பீகார், MP, ஒடிஷா, ராஜஸ்தான். ஓகேங்களா, ஸ்டீப்பஸ்ட் டிக்ளைன் எம்பி புவர்ல கொஞ்சம் கம்மியா தான் ஓரளவுக்கு தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கதான். ஓகேங்களா, சோ அதான். ஓகே, எம்பி வேல்யூன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி இந்த எம்பி வேல்யூ போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மேல பார்த்தோம் இல்லையா, நியூட்ரிஷன், ஸ்கூலு, சானிடேஷன், குக்கிங், ஃபியூல், இது எல்லாமே வந்து இந்த எம்பி வேல்யூல சிக்னிபிகன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது வந்து நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறேன், நீங்க ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஓவரால் இந்தியா, இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா, சோ 19-21 ஹெட் கவுண்ட் 2.20%, 15-16 பாத்தீங்கன்னா 4.76, 4 பாயிண்ட்ல இருந்து 2 பாயிண்ட் கம்மி ஆயிருக்கு. ஓகேங்களா, 2.56 HCR, அதாவது தமிழ்நாட்டின் வறுமை நிலை. ஓகேங்களா, ஹெட் கவுண்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, ஹெட் கவுண்ட் ரேஷியோ 2005-06 36.54 இருந்தது. 22-23 வந்து பாத்தீங்கன்னா 1.43% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, சோ நல்ல விஷயம் தான் 1.43%. ஓகேங்களா, ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரேஷியோ, அந்த பெர்சன்டேஜ் அது வந்து என்னன்னு நோட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இதுல ஃபர்ஸ்ட் டாப் இதுல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே காஞ்சிபுரம் தான். சென்னை, அடுத்து கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், இவங்கெல்லாம் அப்படியே சும்மா ஜேஜேன்னு இருக்காங்க. பாட்டம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அரியலூர், விருதுநகர், ராமநாதபுரம், பெரம்பலூர். ரொம்ப கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா தருமபுரி தான். நானும் தருமபுரி தான்.
ஓகே, எனிவே அடுத்து பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பேர்ல இருக்கு இல்லையா, பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஓகே, அதாவது பாலின சமத்துவமின்மையால் ஏற்படும் மனித மேம்பாட்டு இழப்பை அளவிடுகிறது. அதனால ஹியூமன் ஜெண்டர்ல ஆண் பெண் அந்த ஒரு இன்இக்வாலிட்டியால ஹியூமன் டெவலப்மெண்ட்ல என்னென்னாலும் குறைஞ்சிருக்கு, அதை வந்து கணக்கிடுறப்ப ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடுன்னு சொல்றாங்க. இதை யார் வெளியிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா UNDP 2010ல. அதேதான். ஓகே, இதுல முக்கிய கூறுகள் எதெல்லாம் வந்து கோர் ஏரியாவா கவர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகப்பேறு ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட், வேலை வாய்ப்பு லேபர் மார்க்கெட். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா இந்தியா 193 நாடுல 108வது இடத்தை பிடிச்சிருக்கு. எப்ப இது ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 2022. ஓகேங்களா, சோ 193ல 108 மார்க் வாங்கிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுருவாங்க. 108 ஆம்புலன்ஸுக்குள்ளே அதை ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேங்களா, இப்ப 2021ல வந்து 122வது இடத்துல இருந்துச்சான். 2022ல 108வது இடத்துக்கு போயிருக்கு. சோ கம்மியா இருக்கு. ஓகேங்களா, முன்னாடி முன்னேறி இருக்கு. ஓகேங்களா, அது பாத்துக்கோங்க. 122 இடம் பார்த்தோம்னா 2021ல, அது வந்து 108வது இடம் பார்த்தோம்னா இப்ப 2022ல. இப்ப அது லேட்டஸ்ட். ஓகேங்களா, ஓகே, அது பாத்துக்கோங்க. சரி, ஓகே, இதுல வந்து இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து டாப் 5 டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட் பார்க்கலாமா. ஸோ டாப் 5 பாத்தீங்கன்னா நீலகிரி, அவங்கதான் வந்து அதிகமான இன்இக்வாலிட்டி கிடையாது, இன்இக்வாலிட்டி கம்மியா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்து விருதுநகர், வேலூர், நாமக்கல், பெரம்பலூர். ஓகேங்களா, ரொம்ப கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்கதான் லாஸ்ட் 28, 29, 30, 31, 32. இந்த இன்இக்வாலிட்டி அதிகமா இருக்கிற இடங்க. ஓகேங்களா, அரியலூர். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க. ஸோ அது எது ஃபர்ஸ்ட் செகண்ட், எத்தனை பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட் என்ன, டாப் 5 டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்த அப்புறம் போதும். ஓகே, அடுத்து இது பாத்தீங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், உலக லெவல்ல. ஓகேங்களா, ஸோ உலக பொருளாதார மன்றம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகே, இதோட டைமென்ஷனல் பரிமாணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கல்வி அடைவு, அடுத்து அவங்களோட எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி, அடுத்து சுகாதாரம் மற்றும் வாழ்நிலை, ஹெல்த் அண்ட் சர்வைவல் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அரசியல்ல அதிகாரம் அளித்தல், அதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா, சரி, ஓகே. அதோட இந்தியாவோட நிலை என்னப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல 148 நாடுல 131வது இடத்துல இருக்கு. முந்தைய நிலை பாத்தீங்கன்னா 129ல இருந்துச்சு. சரிவு, டிக்ளைன். ஓகேங்களா, டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாக்கலாங்களா, இது பாத்துக்கோங்க. இப்ப என்ன நிலைமையில இருக்கு 2024 பாத்துக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதுவும் பார்த்தோம் இல்லையா, இந்த டாபிக் இருக்கும் வரும்னு சொல்லிட்டு அதான் பார்க்க போறோம். அதாவது குழந்தை மேம்பாடு இருக்கு இல்லையா, குறியீடு அட்டவணையின் அம்சங்களாக என்னென்ன இன்க்ளூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கல்வி, ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலை 3. கல்வி, அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க படிப்பு கொடுக்குற படிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு, ஊட்டச்சத்து நிலை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, ஓகே. சோ அந்த சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் டாப் 5 என்ன, லாஸ்ட் 5 என்ன, ஸோ மேக்ஸிமம் அரியலூர் கடைசியில வந்துடும். ஓகேங்களா, சோ வந்து எல்லாமே இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அப்படியே ஸ்வாப் ஆகுமே தவிர கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஆனா லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்க்கலாமா, அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க, FSI. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டாப் 5ல இருக்குது, இது லாஸ்ட் 5ல இருக்கிறது. ஓகேங்களா, இது கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோங்க. திருவாரூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருவள்ளூர், திருப்பூர், இது டாப் 5. பாட்டம் 5 விழுப்புரம், ராமநாதபுரம், விருதுநகர், பெரம்பலூர், நீலகிரிஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. சோ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முக்கியமான இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துருக்கு நடுவில். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் கேட்பாங்க அப்படி இப்படின்றாங்க, அது எப்படி கேட்பாங்கன்னு ஒரு டவுட் வந்துருக்கு இல்லையா, அதை நம்ம கீழே பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 20ல இருந்து 26 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல்-ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த யாரும் அவர்களும் 1990ல மேம்படுத்தினர். ஓகே, சொன்னா பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, மேல சொன்னோம் இல்லையா பாயிண்ட், அது இங்க வந்திருக்கா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித்யா சென், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அடுத்து இதுல வந்து எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். இதே வந்து என்ன சொல்லலாம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வாஸ் டெவலப், சரி, மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை
பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளில் அறிஞர் டேஷ் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் அவர்களும் 1990 அதையும் டேஷ்னு கொடுத்து மேம்படுத்தினார் அப்படின்னு கொடுக்கலாம். எப்படினாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா. இயரும் கேட்கலாம். கீவேர்ட்ஸ்ன்றது முக்கியம். ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கும்போது கீவேர்ட்ஸ் தான் முக்கியம். கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. நம்ம மேல பார்த்தோமா, அதுதான் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹெல்த், எஜுகேஷன், இன்கம், உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம். ஓகேங்களா. சோ மத்தது பார்க்கலாம். இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அது என்ன பெருக்கு ஆரோக்கியம், அதிகாரமளித்தல் மற்றும் வேலை வாய்ப்பு சந்தை. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின சமத்துவம். இது பார்த்தோமா, அப்ப இது வராது. ஓகேங்களா. அடுத்து ஆரோக்கியம், கல்வி மற்றும் வறுமை. அதே மாதிரி நீர்ப்பாசனம் வந்திருக்கு போது வாய்ப்பே இல்லை. ஆரோக்கியம், கல்வி மற்றும் வறுமை. ஓகேங்களா. சோ இது வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன, நம்ம HDL என்னன்னு பார்த்தோம், HJPQLL என்ன பார்த்தோம், இன்கம் இன்க்ளூடட், இதுல இன்கம் நாட் இன்க்ளூடட் பார்த்தோம்னா, அப்படிங்கும் போது இன்கம் இல்லாம வந்திருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பா இல்லைன்னு தெரிஞ்சோம். ஓகேங்களா. சோ இப்படி வந்து நீங்க எலிமினேட் பண்ணி பண்ணலாம். புரியுதுங்களா. எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க புரியுதுங்களா. சரி, ஓகே. அடுத்து இது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். பார்த்தோம் இல்லையா, நம்ம மேல பார்த்தோம் எந்தெந்த இலை இனிஷியேட் பண்ணாங்க நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2-3 தெரிஞ்சா கூட ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தோமா, அது என்னன்னு பார்த்தோம், 1990 பார்த்தோமா, 2 பேரு. அடுத்து வேற என்ன டக்குன்னு நம்ம பார்த்தோம் ஞாபகம் வர மாதிரி என்ன இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க, டக்குன்னு எதுவுமே உங்களுக்கு தோணல. 1997 எனக்கு தெரியலப்பா, 1995 தெரியல. அப்படிங்கும் போது இங்க பாருங்க, இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் MDG, அதாவது 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா அது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாமளே ஒரு அஷ்யூம் பண்ணி 2000 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தான் நம்ம என்ன பார்த்தோம், MPI, அதாவது மனித வறுமை குறியீடு தான். பல பரிமாண இதா பார்த்தோம், மாறுச்சின்னு பார்த்தோமா, 1997 வந்து பண்ணாங்க. அது 2010 வந்து MPI மாத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இயர் ஆஃப் இனிஷியேஷன் ஏன் முக்கியம் சொன்னாலும் புரியுதுங்களா. ஓகே. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக அமைகிறது பாருங்க. எதை பேஸ் பண்ணி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ டெத் ரேட்டு, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, பர்த் ரேட் கிடையாது, அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் மேல அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஏன் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க, HI வந்து எதை பேஸ் பண்ணி எதை அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. 4 கொடுத்துட்டு அது எது கரெக்ட்னு கேட்கறாங்க. வாழ்நாள், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி, நோயற்ற தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம படிச்சதெல்லாம் நம்ம இது நோயற்ற தன்மை நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம நல்லா தெரியும் 4 இல்லைன்ட்டு. ஸோ இங்க 4 இருக்கா, போக்குங்க, இது தப்பு. ஓகே. அடுத்து 2, 3 மட்டுமா கொடுத்தாங்க. ஆயுள் காலம் தான் முக்கியமே அப்படின்னும் போது 1, 2, 3 வந்துடும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து போலாம். ஓகே. இந்த HI வந்து எதை பேஸ் பண்ணி, அதேதான் அப்படி போயிருக்காங்களா. ஆயுட்காலம், கல்வி, தனிநபர், மொத்த தேசிய வருமானம் பார்த்தோமா. அப்ப நீங்க எடுத்தோடனே ஆயுட்காலம் பாப்பீங்க, ஆயுட்காலம் பார்த்தோன்னே குடிச்சிட்டு வந்துடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும். அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதேதான் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இடப்பெயர்ச்சி இல்லாமை அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு வராதுன்னு தெரியும். அப்படின்னு கல்வி நிலை, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். ஓகேங்களா. எப்படி எல்லாம் மாத்தி ஒரே கொஸ்டின் எப்படி கேட்டுருக்காங்க பாருங்க. சரி, ஓகே. இது பாருங்க, இது வந்து நம்ம ஆன்சரா பார்த்ததெல்லாம் இப்போ கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதாவது சமுதாய காரணிகளான ஒரு உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவளை கொண்டு கணிக்கும் குறியீடு எது நம்மளுக்கு தெரியுது, HDL. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து இது பாருங்க, மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, கேப்பபிலிட்டி அப்ரோச், அவங்களோட திறமை, மனிதனோட திறமை வந்து இது பண்ணும், அவங்களுக்கு அதை வச்சு அணுகுமுறை பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னாங்க பார்த்தோம் இல்லைங்களா, அமர்த்தியா சென் சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அது எதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா மனித நல வாழ்வுக்கு தான். ஓகேங்களா. கல்விக்கோ மகிழ்ச்சிக்கோ தேசிய வருமானத்துக்கோ இல்ல, ஒரு மனுஷன் நல்லா வாழ்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த திறன்களை வந்து அணுகுமுறை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HDI,
அமர்த்தியா சென், கேப்பபிலிட்டிஸ் அப்ரோச், அதாவது திறன்கள் அணுகுமுறை. ஓகேங்களா, இது எல்லாமே கீவேர்ட்ஸ். அதே மாதிரி மனிதநல வாழ்வு. அடுத்து பாருங்க, மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிமாணங்களின் சராசரி சாதனையை அளவிடுகிறது. ஓகே, எதை பேஸ் பண்ணி பார்க்கலாங்களா? பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகேங்களா, ஆயுட்காலம். அடுத்து ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி. இது நம்ம பார்த்தோமா? இல்லை. அடுத்து லிட்ரஸி ரேட், அவங்க படிக்க வயது வந்தோருக்கான கல்வி அறிவு. ஓகேங்களா, டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது பார்த்தோமா? தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம் வந்து பார்த்தோமா? அப்படின்னும் போதே 1, 3, 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, மனித வள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, உடல் நலம் எடுத்துக்கிட்டாங்க, இன்கம் எடுத்துக்கிட்டாங்க, கண்டிப்பா இன்கம் வரும், இது பார்த்தோம். பட் ஜெண்டர், பாலின விகிதம் பார்த்தோமா அப்படின் போது இது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இது பாருங்க, HDல எது இல்லை அப்படின்னு பாத்தீங்க எப்படின்னு அதுன்னு பார்த்தோம்னா பர்த் ரேட், அது பார்க்கல. மற்றபடி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஆயுள் எதிர்பார்ப்பு, தனிநபர் வருமானம், கல்வி, இது மூணுத்தையும் பார்த்தோமா? ஓகே. அடுத்து பாருங்க, இது ஏன் எல்லாம் ரிப்பீட்டடா வருதுன்னா அதை நான் சொல்றேன். HI பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின், அடுத்து PQI LI பேஸ் பண்ணி கொஸ்டின் அப்படின்னு தனித்தனியா வரும். ஓகேங்களா, சோ அதனால ஒரே மார்க்கும் பாத்துக்கணும். ஓகே, மனித வளர்ச்சி குறியீட்டோட அளவீடு என்ன நம்ம பார்த்தோம், மேலதான் பார்த்தோம் இல்லையா? பிறக்கும் போது ஆயுட்காலம், இன்மகிழ்ச்சி, செல்வம், சமூக ஆதரவு, இதெல்லாம் படிச்சோமா? அதை வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா, இது பாருங்க, நான் இது பார்த்தோம் இல்லைங்களா? HI 2021, 22 கேட்டிருப்பாங்க. இது வந்து புக் பாயிண்ட். ஓகேங்களா, கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன ரேங்க், என்ன பாயிண்ட், அவ்வளவுதான் விஷயம். நம்ம ரேங்க் என்னன்னு தெரியும், 132 நல்லாவே தெரியும். ஓகே, வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. சோ 2 இருக்கு, இது 2 கிடையாது. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 33 23 அப்படின்னு பாத்தீங்கன்னா 33. ஓகேங்களா, ஓகே. அதாவது தெரியவே இல்லைன்னா எலிமினேட் பண்ணி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்தா அடிக்கலாம். ஓகேங்களா, தெரியவே இல்லை அப்படின்னு போது. ஓகே, இது அதே மாதிரி காம்போசிட் HI யூஎன்டிப்ல காம்போசிட் HI நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? நம்ம அதுல சேர்க்கப்படாது எதுன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? அவங்களோட வாங்கும் திறன் பார்த்தோமா? வாங்கு திறன் இருக்கா? அப்ப இது இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இது கிடையாது, இது தப்பு, இது இல்ல. அடுத்து பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயில் எதிர்பார்ப்பு வந்தோடனே என்னது? அப்ப இதுவும் இல்லை. அவங்க என்ன கேட்கறாங்க? சேர்க்கப்படாது, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் சேர்க்கப்பட்டது. ஓகே, கல்வி சேர்க்கப்பட்டாங்க, அப்ப அது இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து ஓகே, இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிஸ்வஜித் குஹா பத்தி பார்த்தோம் இல்லையா? இது கண்டுபிடிச்சாரு, 4 பாயிண்ட், அது இது. ஓகேங்களா, அவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேசிய பல்பரிமாண வறுமை குறியீட்டு பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க. சோ என்ன கொஸ்டின், என்ன வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி, உடல் நலம், சொத்து, கல்வி, வருமானம், கல்வி, உடல்நலம். சொத்து பேஸ் பண்ணி வரும் அப்படின்னும் போதே இது இல்லை. அடுத்து வருமானம், கல்வி, உடல் நலம். ஓகே, அதாவது கல்வி, உடல் நலம், ஓகே. பட் வருமானம் பேஸ் பண்ணி பாவர்ட்டி, ஓகேங்களா, அது இல்லை இல்லையா? சோ அப்படின்னும் போது இதை வச்சுதான் அவங்க இது பண்ணாங்க. இப்ப நாங்க பார்த்தோம் அவங்களோட வாழ்க்கை திறன் எப்படி இருக்கு, அவங்களோட ஹெல்த், எஜுகேஷன், இதை பண்ணிதான் பார்த்தோம். 3 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது ஓகேங்களா, அதனால இந்த இண்டிகேட்டர்ஸ் படிச்சுக்கணும்னு சொன்னேன். இது பாருங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி யார் முன்னாடி பின்னாடி நம்ம பார்த்தோம், இயர் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அந்த இயர் பேஸ் பண்ணி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா PQLI, அதுக்கு அடுத்து இது வந்து 2000ங்களா? ஃபர்ஸ்ட் யாரு? PQLI. ஓகேங்களா, அவங்களுக்கு அப்புறம் HI, இவங்க ஃபர்ஸ்ட், அடுத்து இவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா MDG, அடுத்து பார்த்தோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஏன் என்னன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அப்ரிவேஷனும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ அடுத்து வந்து பல்பரிமாண வறுமை குறியீடு பேஸ் பண்ணி, ஓகேங்களா, MPI பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, யார் டெவலப் பண்ணாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்னு பார்த்தோமா? அவங்க. அடுத்து
இது எப்படி பார்க்கலாம்னா இஎன்ஓ நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னும் போது இது கட்டு. மோரிஸ் டிடி மோரிஸ் பிக்யூஎல்ஐ இவங்க வர மாட்டாங்க. இஎன்டிபி தனியா எதுவுமே இது பண்ணல. ஸோ அப்படின்போது ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அடுத்து இது பாருங்க, பின்வரும் பரிமாணங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. ஸோ வந்து பல வறுமை இருக்கும் போது இன்கம் லெவல் வராது. ஸோ அப்படின்னும் போது ஹெல்த், எஜுகேஷன், கல்வி, வாழ்க்கை தரம். ஓகேங்களா? அடுத்து இன்கம்ன்றத பாத்தீங்கன்னா வருமானம் அப்படின்னு வந்துச்சுனாவே அது ஹெச்டிக்கு வந்துடும். ஓகே, பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படை கொண்டது. இப்போ மேல பார்த்தாலே அதே தான். ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஓகேங்களா? 3. அடுத்து ஓகே, அதாவது டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம். ஓகேங்களா? அது அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை. ஓகேங்களா? தரம், வாழ்க்கை தரம் ஆகியவற்றின் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது பார்த்தீங்கன்னா ஹெச்பி. ஓகேங்களா? சோ வந்து ஹெச்டிஏ இல்ல, இதெல்லாம் ஹெச்டிஏ தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஹெச்டிஏ இல்ல. ஓகே, அப்ப விட்டுருங்க. ஜெண்டர் இங்க எதுக்கு வருது? ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம இதை பேஸ் பண்ணி படிக்கவே இல்லை அப்படின்னு ஹெச்பி தான். ஓகேங்களா? அடுத்து ஓகே, அதேதான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? அதுதான் ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம். ஓகேங்களா? என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க, பாக்கலாமா? ஓகே, கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? முதல் இது எப்ப பப்ளிஷ் பண்ணாங்க? கொஸ்டின் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது எப்ப? ஆரம்பிச்சதும் 2003ல, ஃபர்ஸ்ட் இதுவும் 2003ல, கடைசி 2017. ஓகேங்களா? அடுத்து அப்ப ஆன்சர் 2003. ஓகே, இந்த தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், தமிழ்நாடு மனித மேம்பாடு குறியீடு எந்த மாடல் பேஸ் பண்ணது? நமக்கு நல்லா தெரியும். யூஎன்டிபி தான். வேர்ல்ட் பேங்க், உலக வங்கிக்கு இருக்கு என்ன சம்பந்தம்? பேங்க்னு எது சம்பந்தம்? ரிசர்வ் பேங்க். பேங்க் எதுக்கு வந்துச்சு? ஓகேங்களா? சோ இதுதான் வந்து யூஎன்டிபின்னு தான் நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். அப்படின்னு யூஎன்டிபி சப்போஸ் தெரியலாம் கூட இதை பேஸ் பண்ணி பாருங்க. இது எப்படி கேட்காங்க? தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டுல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேக்குறாங்க பாருங்க. நம்ம டாப் 5 லாஸ்ட் 5 பார்த்தோம் இல்லைங்களா? அது இதுதான். இது லாஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்டா கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், அடுத்து சென்னை வந்துச்சு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி. அதேதான் இங்க கேட்கறாங்க. ஹையஸ்ட் எது? கன்னியாகுமரி. இப்ப கடைசி கேட்கறாங்க. கடைசி யாரு? அரியலூர். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்பாங்க. இது என்னது? ஓகே, இது பாத்தீங்கன்னா அதிகமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கிறது ஹெச்டி எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. கன்னியாகுமரி நம்ம பார்த்தோமா ஃபர்ஸ்ட். ஓகே, 1 இருக்கு. ஓகே, அடுத்து அப்படின்னும் போது பி ஆப்ஷன் போச்சா? ஓகே, விட்டுருங்க. அடுத்து தூத்துக்குடி பார்த்தோமா? தூத்துக்குடி இருக்கு. அப்ப 5 இருக்குது. எது? இது 1 மட்டும்தான். அப்படின்னும் போது இதுதான் ஆன்சர் போட்டலாம். பட் நம்ம பார்த்தோம், இது விருதுநகர், ஈரோடு, இது சரி ஈரோடு, திருப்பூர்ல கடைசியில வந்துச்சு இல்லையா? அதாவது வரவே இல்லை அப்படின்னும் போது அது இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இது பாருங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, GII பாலின இது பார்த்தோம் இல்லையா? சமத்துவமின்மை குறியீடு அதெல்லாம் பார்த்தோம். நீலகிரிஸ் தான் ஃபர்ஸ்டா இருந்தாங்க, அதிகமா இருந்தாங்கன்னு பார்த்தோமா? அதுதான். கடைசியா நம்ம யாருன்னு பார்த்தோம்? மல்டி டைமென்ஷனல் MPAல தர்மபுரி பார்த்தோமா? கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2017ல GIல டாப் ரேங்க் யாரு? அதேதான், நீலகிரி. ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் நம்ம எங்கன்னா பார்த்தோம்? கன்னியாகுமரி பார்த்தோமா? அது ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் பாருங்க, கேட்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் பெரம்பலூர். ஓகே, இது பாருங்க, அதேதான். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரு? நீலகிரி. ஓகே, இதுக்குதான் குழந்தை மேம்பாடு, நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா எது எடுத்துக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ பாத்தீங்கன்னா குழந்தைக்கும் இன்கமுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தைக்கும் எங்க இருக்கு? வருமானத்துக்கு என்ன சம்பந்தம்? வராது. அப்ப 1 கல்வி பார்த்தோம், சுகாதாரம் பார்த்தோம், ஊட்டச்சத்து நிலையம் பார்த்தோம். 1, 3, 4. ஓகே, இது பாருங்க, அதேதான் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ச்சி குறியீட்டு அளவிடப்பட்ட பின்வரும் அளவுருக்களின் எது உண்மை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? குழந்தைன்னு வரும்போது மேல் ரேஷியோ, ஆண் விகிதம் எது போகுது?
தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளிக்கு மாறுதல் விகிதம் வராது இல்லைங்களா? ஸோ அது வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தொடக்கம் மற்றும் இடைநிலை பள்ளிகளில் நிகர சேர்க்கை விகிதம்னு சொல்லியிருக்காங்க, இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும், 0ல இருந்து 6 குழந்தைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, ஆனா அதை வச்சுதானே பண்றாங்கன்னு பார்த்தா அப்படின்னும் போது 1 வரும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி தடுமாறுனீங்க அப்படின்னா பாருங்க, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஊட்டச்சத்து, ஓகே, அப்ப இது இருக்கு. ஆண்ன்றது வரவே வராது. அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது என்ன, இது வந்து கண்டிப்பா வரும்னு தெரியும், 2 வராதுன்னு தெரியும். அப்படின்னும் போது 2 இது வராது, 2 இது வராதுன்னு தெரியும். 1 கண்டிப்பா வரும் தெரியும் இல்லையா? 1 இதா அப்ப 3 நாள் தெரிஞ்சிருங்க. தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் நிகர சேர்க்கை விகிதம் வந்து எடுத்துக்கிறது இல்ல, டிரான்சிஷன் ரேட் தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு. ஏன்னா தொடக்க பள்ளின்றது ஸ்டார்டிங் இல்லையா? குழந்தைங்க வந்து எத்தனை பேர் மேல்நிலை பள்ளிக்கு போறாங்கன்றது தான் நம்மளுக்கு தேவை, அதனால சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க, ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்கன்றதுனால தான் போக முடியுது அவங்களால. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க இது பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, அதில் பார்த்துக்கலாம். ஓகே அவ்வளவுதான். ஸோ வந்து ஹெச்ஏ வந்து வித் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்றத வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாம நோட் பண்ணி படிங்க. அடுத்து வேற ஏதாவது டாபிக் வந்து முக்கியமான டாபிக் இருக்கு அப்படின்னா இதே மாதிரி கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா?